பராசக்தி மூவில சிவாஜி கணேசன் சார் பண்ணுவார்ல, அதை நான் பண்ணி காட்டுறேன். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, பலகாலம் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதெல்லாம் மறுக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமே ஆகிவிடுவதை கண்டிப்பதற்காக. உனக்கேது இவ்வளவு அக்கறை, உலகில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொது நலமும் கலந்திருக்கிறது. தடாகத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அது போல பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையிலே, படம் எடுக்கும் பாம்புகள் நெளிர்ந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயினை தாண்டி இருக்கின்றேன். சோ அப்படியா, இப்படிதான் இருக்கு. நல்லா நடிக்கிறீங்களே, பெரிய வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்ல மட்டும் அப்படி பண்றீங்க? எப்படின்னா அந்த இப்ப தலையாட்டி ஆட்டி பேசுறது, இந்த ஒரு மாதிரி காமெடியா பண்றது, ஏன் அதுல மட்டும் அப்படி பண்றீங்க? இப்ப நல்லா நடிக்கிறீங்களே. ஆக்சுவலா அதை நான் வந்து இப்ப ஓன் வாய்ஸ்ல நான் பண்ணல. நான் அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி நான் அந்த நான் பண்றது வந்து அந்த வீடியோக்குள்ள நான் பண்ணி முடிக்கணும் நான். அண்ட் அது மட்டும் இல்லாம இடம் வேற எனக்கு கம்மியா இருக்கு. நான் ஒரே இடத்துல இருந்து என்னால எவ்வளவு முடியுமோ என்னோட மேக்சிமம் எஃபர்ட்டை நான் கொடுக்கணும். ஸோ அதனாலதான் ஒரு ஹீரோ ஆகணும்னா வந்து இப்ப நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா இல்ல ஹீரோ இருக்காங்கன்னா, மெயின் லீட் இருக்காங்கன்னா, உங்களுக்கு டியூரேஷன் ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம அந்த கதையை புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அதை நம்ம அந்த கேரக்டராகவே நம்ம மாறணும். ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த படம் அந்த கதையே நம்மள மையமா வச்சுதான் ரொம்ப நேரம் டிராவல் ஆக போகுது. அந்த படத்துல டியூரேஷன் நம்ம தான் அதிகமா இருக்க போறோம். அதனால நம்ம வந்து நடிப்பும் வந்து அதே சமயத்துல நம்ம நடிப்பும் நல்லா நம்ம நடிக்கணும். நம்ம அந்த கேமரா முன்னாடி நம்ம நடிக்கணும். அண்ட் நம்ம அதை ரிஹர்சல் எல்லாம் பண்ணணும். நம்ம அந்த அந்த சீனை வந்து நம்ம நல்லா நடிச்சு அதுல வர டயலாக் எல்லாம் நம்ம கரெக்டா நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி, அது மெமரைஸ் மட்டும் பண்ணாம அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம அந்த கதை அந்த ஸ்கிரிப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நடிக்கும் போது நம்மளுடைய முழு ஈடுபாடையும் நம்மளுடைய முழு திறமையும் நம்ம அந்த காட்டணும். ஸோ அப்படிதான் ஹீரோ. ஓகே ஓகே. வில்லனாக என்ன குவாலிஃபிகேஷன்? வில்லன் ஆகணும்னா அது வில்லனுன்றது அது ஹீரோவும் வில்லனும் நம்ம வந்து எப்படின்னா, ஹீரோனா வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் ஆன்டகானிஸ்ட்னு இருப்பாங்க. வில்லன்றது அதுவும் ஒரு நடிப்பு தான். வில்லன்றது எப்படி ஆகணும்னா, நம்ம ஒரு ஹீரோக்கு ஆப்போசிட்டா இருந்தா வில்லனுக்கு ஆப்போசிட்னா ஹீரோ. ஸோ அப்படிதான். ஸோ வில்லன் ஆகணும்னா வந்து அதுக்கும் நம்ம நல்ல கதை, அது ஹீரோ பண்றதே தான் நம்ம வில்லனுக்கும் பண்ணணும். நல்ல கதையை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா நடிக்கணும். அது அந்த மாதிரி தான். கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. எந்த பொண்ணுகிட்டையும் பேசவே மாட்டீங்களா? பொண்ணுங்க வந்து பேசவே மாட்டாங்களா அவங்ககிட்ட? இல்ல பேச மாட்டாங்க. அவங்களும் பேச மாட்டாங்க, நானும் அவ்வளவா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவ்வளவா பாய்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா அவ்வளவா இருக்காங்க. கேர்ள்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆனா பேசுனது கிடையாது அவங்கள அவ்வளவா. பேசினாதான் ப்ரோ ஃப்ரெண்டு. தெரியும், பேசினா ஃப்ரெண்ட் தெரியும். ஆனா நான் அவங்களோட பாய்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட நான் நல்லா மிங்கிள் ஆகி அவங்க கூடயே தான் நான் பேசிட்டு இருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருந்தாங்க, இப்ப இல்ல. விட்டு போயிட்டாங்களா? அப்படிலாம் இல்ல, அவங்க இப்ப இல்ல. நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. அப்படிங்க. டச் இல்லாம போச்சு. ஆமா.